அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங்ல இருந்து நமக்கு ஒரு ரெக்கவரி. கிட்டத்தட்ட கேப் டவுன் ஓப்பனிங் ஆனவுடனே ஒரு 23,316 ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் இருக்கு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மேலே வரும் பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ஒன் சைட் புல்லிஷ் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எஸ்டர்டே வரைக்கும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல இருந்தது. ஒரு கேப் டவுன்லையும் ஓப்பன் ஆயிருக்கு. அப்படி இருந்துமே கூட மார்க்கெட் ரெக்கவரி ஆனதுக்கு மெயின் ரீசன் இப்போ காலையில் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், ஈரானோட நாங்கள் வாரம் முடிச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். டெஹரான் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ் கைவிட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ சீக்கிரமாக வாரம் முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் கிரியேட் ஆயிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, சைனாவோட கப்பல்கள் 2 கப்பல்கள் கிட்டத்தட்ட 6 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் ஏற்றி வச்சிருந்தா 2 கப்பல்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வழி விட்டுருக்காங்க, அதாவது எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இப்போ முதல் தடவை பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு 2 ஷிப் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா வார் சீக்கிரமாக முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியூட்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக இப்போ அமெரிக்கன் ஷிப்ஸுக்கு மட்டுமே அவங்க பிரச்சனை கொடுத்து மற்ற ஷிப்பெல்லாம் கொஞ்சம் அலோவ் பண்ணுற மாதிரி தெரியுது இதை பார்க்குறப்ப. ஸோ இந்த மாதிரி ஷிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அலோவ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக க்ரூட் ஆயில் ஒரு சப்ளை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இந்தியன் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் மேலே அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரூட் ஆயில் கீழே இறங்குறதுக்கு மெயின் ரீசன் இதுதான். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செல்லிங் தான் நடந்துட்டு பண்ணுது. இந்தியாவோட அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆர் கிட்டத்தட்ட 96.76 வரைக்கும் போயிருக்கு. அதாவது இந்தியன் ருப்பி ரொம்ப வீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதோட நியூ லோ பார்த்தீங்க அப்படின்னா 96.96, கிட்டத்தட்ட 97 ரீச் ஆயிடுச்சு. ஆனால் ஏறிட்டு இருக்கு. இப்போ ஏறிட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இந்த நியூஸஸ் அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லணும். ஓகேங்களா? சரிங்க, இது கண்டினியூவா மேலே வருமா இல்லைனா ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வந்துடணும். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கிற செக்டார் ஐடி செக்டார். ஸோ மற்றபடி பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி, கன்சியூமர், நான் டியூரபிள்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஆட்டோ செக்டார் கொஞ்சம் நமக்கு மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? ஆட்டோ செக்டார் மேலே வந்ததுக்கு ரீசன் இனிமே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்காது. ஏன்னா சைட் ஆஃப் ஹார்மஸ் வழி விட்டுட்டாங்கல்ல. ஸோ எப்படியும் சைனாக்காரனுக்கு ஒரு 2 ஷிப் விடுறப்ப கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஷிப்ஸ் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஆட்டோ செக்டார்ல மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மாருதி, M&M, பஜாஜ் ஆட்டோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். நெக்ஸ்ட் ரிலையன்ஸ், ONGC, கோல் இந்தியா. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே இந்த சைட் ஆஃப் ஹார்மஸ்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தது அப்படின்னா அதில் பெரும்பாலும் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கறது எனர்ஜி மினரல்ஸ் ஸ்டாக்ஸ் தான். கிட்டத்தட்ட ரிலையன்ஸ், ONGC, கோல் இந்தியா இந்த மூணுமே ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓவராலா நமக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி ஹைவேட்டட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குளோபல் இண்டெக்ஸ் என்னதாங்க ஆகுது, எல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் குளோபல் இண்டெக்ஸ் அந்த அளவுக்கு மேலே வரல அப்படின்னா அதுதான் தெரியல. இப்போதைக்கு குளோபல் இண்டெக்ஸ் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு. ஒரு பெரிய அளவுலையும் விழுகல, பெரிய அளவுலையும் பாசிட்டிவ் போகல. இருந்தாலும் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நெகட்டிவ்ல இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. பட் 12 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தது. அதாவது புட் ஆப்ஷனை பை பண்ணி கால் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி. பட் கேஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா 12 o'clock மேலே கம்ப்ளீட்டாக ஒரு புல் சைடுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் NSEல பார்த்தோம் அப்படின்னா 3,325 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 1,605, டிக்ளைன்ஸ் 1,606, அன்சேஞ்சட் 114. 52 வீக் ஹைல பார்த்தீங்க அப்படின்னா 62 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 44 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹைல 62 ஸ்டாக்ஸ் இருக்கு. இது பெரும்பாலும் ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் க்ளோசிங். இப்போ செக்டார் வைஸ் க்ளோசிங்ல நேற்று நமக்கு FMCG, ஐடி செக்டார்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் நெகட்டிவா மாறி நேற்று இதெல்லாம் நெகட்டிவா இருந்ததோ இன்னைக்கு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் இந்த சைனா ஷிப்ஸ் 2 அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ செக்டார், பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ் செக்டார், ஹெல்த் செக்டார் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் ஒரு பை சைடுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் அலோவ் பண்ணி உள்ளார வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகேங்களா? இப்போ ஆட்டோ செக்டார் நிஜமாக பாசிட்டிவ் சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா என்ன சொல்றது அப்படின்னா இது வரைக்கும்
நாங்கள் வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 இன்டர்ன்ஷிப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு 2 சைனீஸ் ஷிப்ஸை வந்து அலோவ் பண்ணியிருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வார் நின்றுச்சு அப்படிங்கிற ஒரு அறிகுறியாக வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா, அதாவது நாம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நியூஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிடும். எப்போவுமே நியூஸ் நடந்தது அப்புறம் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகாது, முன்னாடியே வந்து ரியாக்ட் ஆகிடும். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டே ஸ்டாக்ஸ். ஸோ ஹைவேட்டே ஸ்டாக்ஸில் அதாவது எந்த ஸ்டாக்ஸுமே பெரிய அளவுலலாம் விழுகலை. HDFC, ICICI பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 0.2 0.3% மட்டும்தான் க்ளோஸ் ஆயிருக்க தவிர மற்றது எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட 2.75% பக்கம் நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிண்டல்கோ, ரிலையன்ஸ், பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபின்சர்வ், விப்ரோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான். டாப் கெய்னர்ஸ்ல வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் லிஸ்டட் ஆயிடுச்சுனாலே ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துரும் மார்க்கெட்ல. ஓகேங்களா, டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெல், டெக்எம், மெட்டர்னல், டாடா ஸ்டீல், SBI லைஃப் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக 24,127 இல்லை அப்படின்னா இன்னைக்கு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிறப்ப அகைன் கொஞ்சம் கீழே இறங்கி 23,316 ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு ட்ரா பண்ணுது. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனோட ஹை வந்து எந்தெந்த டேட்ல எடுத்திருக்கேன் அப்படின்னா May 15, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா May 19. இந்த ரெண்டோட ஹையும் வந்து நான் வந்து எடுத்து ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று இதை டச் பண்ணிட்டு அகைன் வந்து கீழே இறங்கிடும், இல்லைன்னா இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ நிஃப்டியில் இருக்கிற கரண்ட் பேட்டர்னுங்கிறது இதுதான். இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்டோட நெக் லைனுங்கிறது இந்த ஜோன் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். இங்கேருந்து வேணாம், இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன டார்கெட் ஆச்சு நமக்கு கொடுத்துட்டு தான் போகும். 53,772 பிரேக் அவுட் பண்ணால் 54,363 இது வந்து டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ். இதுவும் எப்போ வேணால் பிரேக் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 54,999. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 52,845. ஸோ 52,845 வந்தால் இங்கேருந்து அகைன் வந்து நமக்கு வந்து ரெகவரி. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து இருக்கு, பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபின் நிஃப்டியும் சேம் கண்டிஷன் தான். இப்போ ஃபின் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வருது. ஸோ நெக்ஸ்ட் நெக் லைனுங்கிறது இந்த ஜோன் தான். நெக் லைனுங்கிறது இந்த ஜோன். ஸோ 25,606 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கண்டினியூஸாக 26,500 வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. எப்படியும் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம் எடுத்துருக்கறனால ஒரு நெக் லைனை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 14,427. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 14,591. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 14,176. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸும் சேம் கண்டிஷன் தான். நமக்கு வந்து நிஃப்டியை பார்த்த மாதிரி தான். ஸோ இதில் நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, டூல்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்டில் ஃபர்ஸ்ட்டில் ட்ரெண்ட் லைன் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை தாண்டி கிராஸ் பண்ணது அப்படின்னா தான் நமக்கு வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 76,262 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா அகைன் வந்து கீழே இறங்கி 74,668 மறுபடியும் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் தான் எடுக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். மற்றபடி USD, இந்தியா விக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணால் மார்க்கெட் கவிழும், அதாவது எப்போ வேணால் மார்க்கெட் வந்து கீழே விழுகும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து USD INR வந்து நமக்கு வந்து காட்டிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 96.80 வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு வந்து நியூஸ் மூலியமா கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் என்னங்க ஆகும் இந்த 2 ஷிப் அலோவ் பண்றதுனால அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங் தான். இப்போ மார்னிங்லேயே இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் வீடியோவில் இதை வந்து பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா நமக்கு 9,901 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு ஒரு 90 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனில் தான் நமக்கு இப்போதைக்கு நிற்கிது. ஸோ இதை
இந்த சப்போர்ட் ஜோன், அதாவது இன்னைக்கான லோவை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்குமே இது சப்போர்ட்டாக நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,070 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து டிலீட் பண்ணிடலாம். ஏன்னா ஆக்சுவலி நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிறது எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஆல்ரெடி நமக்கு 9,900லேருந்து மினிமம் ஒரு 10,100 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் இந்த சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்க, இப்போ சைனாலேருந்து 2 ஷிப்பு வெளியே வந்திருக்கு. அப்புறம் எப்படிங்க நமக்கு இந்த சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும்? சப்ளை தானே இருக்கும் அப்படின்னா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் சொல்லியிருந்தேன், இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கண்டினியூஸாக செல் ஆகும். அது வரைக்கும் இந்த சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு பக்கம் எதனால் சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தோன்னா, இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்குது. காலையில் அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து அவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, க்ரூட் ஆயில் வந்து இன்வென்ட்ரி வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபால் ஆயிருக்கனாலே நமக்கு வந்து டிமாண்ட் தான். இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் இதனால நமக்கு கொஞ்சம் சப்ளை ஆயிருக்கு. எப்படி கொஞ்சம் வந்து டிமாண்டு, ஒரு இன்வென்ட்ரி டிமாண்ட் எல்லாம் வந்தது அப்படின்னா இந்த சப்போர்ட் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸுக்கு போயிடலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் நான் மார்னிங்கில் பார்த்தது தான். இப்போ 297.4ங்கிறது ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு மறுபடியும் ஒரு 302 எல்லாம் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஹெவி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கிறது நிறையா இருக்கும் இன்னைக்கு. ஸோ நான் இன்னைக்கு போய் வாட்ச் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னா என்னன்னா ஒரு 50-100 பாயிண்ட் இறங்கி வேகமாக ஏறத்துக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட்ச் பண்ணுங்க. நான் மார்னிங் வீடியோவில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டு அண்ட் சில்வர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா நம்ம மறுபடியும் இந்த பிரேக் அவுட் பண்ணிங்கிறது 1,58,467. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 1,60,267. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? ஸோ ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தால் நமக்கு இங்கேருந்து கொஞ்சம் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லை மறுபடியும் 1,58,467க்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா நமக்கு செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு செல் சைடில் தான் சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? அதே மாதிரி சில்வர் அதே மாதிரி தான். சில்வர் நாம வந்து ஒரு 2,64,842ல் ஒரு சப்போர்ட் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 2,82,758ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் கண்டிஷன்ஸ். நிஃப்டி என்னங்க ஆகும் அப்படின்னா, நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறனால நமக்கு USD/INR இப்போ இந்த நியூஸ் வந்து நமக்கு ஓரளவு கொடுத்து முடிச்சிருச்சு. இந்த குளோபல் இம்பாக்ட் நியூஸ் வந்து இந்த ஷிப்பு வெளியே வந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவு ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. அதான் சொன்னால இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தா மட்டும்தான் மறுபடியும் வந்து 24,127 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேலையை காட்டுனது அப்படின்னா மறுபடியும் அகைன் வந்து நிஃப்டியெல்லாம் ஒரு 23,316 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல கூட சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.